ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி. நல்லா காரசாரமாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் சூடானதுக்கப்புறம் இதில் 4 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 150 சின்ன வெங்காயம் அடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கியதும் இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பழுத்த தக்காளி பழம் ஒரு 2 அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். காரத்துக்கு இப்போ 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலா வேகிறதுக்காக ஒரு கிளாஸ் தண்ணியை சேர்த்து ஒரு கொதி வரட்டும். தேவைக்கு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு கொதி வரட்டும். லைட்டாக கலந்து எடுத்துட்டு சுத்தம் பண்ணி வச்சுருந்த சிக்கன் துண்டுகளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து எடுத்துக்கலாம். வெந்து வரட்டும், ஒரு மூடி போட்டுடலாம். இடையில நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ சிக்கன் எல்லாம் வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த மல்லி இலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்ததுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அருமையான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.